நியூஸ்7 தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நாம் திருத்தொண்டர் புராணத்தில் நாயன்மார்களுடைய வரலாற்றை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று மூர்க்க நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம். நம்முடைய சான்றோர்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய தொண்டை வளநாடு என போற்றப்பெறுகின்ற நாட்டில் திருவேற்காடு என்று சொல்லப்பெறுகின்ற திருத்தலத்தில் வேளாளர் குலத்திலே அவதரித்தவர் நம்முடைய நாயனார். இவர் திருநீற்றின் மீது கொண்ட அளவு கடந்த அன்பின் காரணமாக ஆதி முதல்வ திருநீற்றின் அடைவே பொருள் என்று அதை அறிந்து அரணார் அடியார்களிடத்தில் அமுது செய்யக்கூடியவராக திருத்தொண்டினை தொடர்ந்து வழுவாது செய்கின்ற கடப்பாடு உடையவராக விளங்குகிறார் நம்முடைய மூர்க்க நாயனார். அடியவர்களுக்கு அமுது செய்கின்ற பொழுது தூய அடிசில், நெய், கண்ணல், சுவையின் கரிகள் அவை அமைத்து மேய அடியார் தமை போற்றி விருப்பால் அமுது செய்வித்தே ஆய பொருளும் அவர் வேண்டும்படியால் உதவி அன்பு மிக ஏயு 6 நாள் தேரும் இணைய பணி செய்து இன்புற்றார் என்று நம் சேக்கிழார் பெருமான் இவருடைய திருத்தொண்டினை எடுத்து காட்டுகிறார். அடியவர்களுக்கு அமுது செய்கின்ற பணியில் தூய திரு அமுதும் நெய்யும் கண்ணல் என்று சொல்லக்கூடிய கற்கண்டு முதலான சுவையுடைய பொருள்களும் அந்த காய்கறிகளோடு கூடிய அமுதினை அடியவர்களுக்கு செய்து அமுது செய்விப்பதோடு மட்டுமல்லாது அவர்களுக்கு பொருளும் கொடுத்து அவருடைய திருவடிகளை பணிந்து இத்திருத்தொண்டினை இடையராது செய்து வருகிறார் நம்முடைய மூர்க்க நாயனார். அடியவர்கள் அதிகமாக நாளும் நாளும் இவர் செய்கின்ற திருத்தொண்டு தொண்டரிடத்திலே சென்று சேர்ந்ததன் பயனாக தொண்டர்கள் நிறைந்து வருகிறார்கள். அப்படி நிறைந்து வருகின்ற நிலையில் அத்தொண்டர்கள் மிகுதியாக வருகை தந்ததன் காரணமாக மேலும் மேலும் அன்பர்களுக்கு அமுது செய்கின்ற பணியில் நிறைவாக செய்து வருகிறார். அதை நம் சேக்கிழா பெருமான் சொல்வார், அடியார் மிகவும் எழுந்தருள முன்னம் உடைமை ஆன பொருள் முழுதும் மாள அடிமை உடன் என்னும் காணியான நிலம் முழுதும் உள்ள நிலம் விற்றே அன்னம் அளித்தே மென்மேலும் ஆறா மனத்தார் ஆயினார் என்று காட்டுகிறார். அடியவர்கள் தொடர்ந்து மிகுதியாக வருகிறார்கள். அவர் அமுது செய்கின்ற பணியினை தொடர்ந்து செய்து வருகிறார். தன்பால் இருக்கக்கூடிய நிலம் முதலானவற்றை விற்றும் அந்த திருத்தொண்டினை செய்து வருகிறார். ஆனால் மனத்தில் ஆறுதல் என்று சொல்லக்கூடிய நிறைவு என்பது இல்லாமல் இன்னும் செய்ய வேண்டும் இன்னும் செய்ய வேண்டும் என்ற அன்பினில் நம் நாயனார் இத்திருப்பணியினை செய்து வருகிறார். அப்படி செய்து வருகிற நிலையிலே இறைவனுடைய கருணை காரணமாக அவருக்கு வறுமை என்ற ஒன்று வருமாறு இறைவன் அருள்பாலிக்கின்றார். அந்த வறுமை வந்த பொழுது இவர் தன்பால் இருக்கக்கூடிய பொருள்கள் இல்லாத நிலையில் தான் கற்றிருக்கக்கூடிய சூது என்று சொல்லப்பெறுகின்ற ஒன்றை அறிந்தவராக இருக்கின்றார். எனவே அத்தகைய நற்சூது என்று நம் சேக்கிழா பெருமான் இங்கு காட்டுகிறார். அந்த திருவேற்காட்டினிலே அந்த சூது விளையாட்டின் வழியாக பொருள் பெற்று அடியவர்களுக்கு அமுது செய்யலாம் என்று எண்ணுகின்ற பொழுது போதிய பொருள் கிடைக்காத காரணத்தினாலே நம்முடைய நாயனார் திருவேற்காட்டிலிருந்து புறப்பட்டு பல்வேறு திருத்தலங்களை பணிந்து கொண்டு இன்றைய நிலையில் கும்பகோணம் என்று வழங்கப்பெறுகிற திருத்தலம் வருகிறார். நம்முடைய நூலில் அந்த திருத்தலத்துக்கு குடந்தை என்று பெயர். அந்த குடந்தை என்று சொல்லப்பெறுகிற திருத்தலத்தில் நமக்கு ஆதி கும்பேஸ்வரர் என்கின்ற பெருமானும் நாகேஸ்வரர் என்கின்ற பெருமானும் குடந்தை காரோணம் என்றும் 3 திருத்தலங்கள் இன்று பாடல் பெற்ற தலங்களாக நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் நம்முடைய பெருமான் ஆதி கும்பேஸ்வரர் என்று சொல்லப்பெறுகின்ற பெருமான் எழுந்தருளியிருக்கின்ற திருத்தலம் சென்று பெருமானை பணிந்தார். அதன் பிறகு அத்திருத்தலத்தில் தங்கியிருந்து அங்கு இருக்கக்கூடிய மக்களோடு இந்த சூது என்று சொல்லக்கூடிய விளையாட்டில் விளையாடி அதில் வருகிற பொருளை கொண்டு
சிவனடியார்களுக்கு அமுது செய்ய வேண்டும் என்ற பணியினை செய்து வருகிறார். அப்படி செய்கின்ற பொழுது உருள் ஆய சூது ஆடி உரு பொருள் வென்றன நம்பர் அருளாகவே கொண்டு அங்கு அமுது செய்து இன்புறுகிறார் நம்முடைய நாயனார் என்று நம் சேக்கிழா பெருமான் காட்டுகிறார். இப்படி அந்த சூதின் வழியாக வருகிற பொருளை கொண்டு தொண்டர்களுக்கு அமுது செய்கின்ற பொழுது எப்படி அதை செய்கிறார் என்று சொல்லும்போது நம் சேக்கிழா பெருமான் காட்டுகிறார். முற்சூது தாம் தோற்று முதல் பணயம் அவர் கொள்ள பிற்சூது பலமுறையும் வென்று பொருள் ஆக்கி என்று குறிப்பிடுகிறார். இதில் ஒரு இயல்பாகவே ஒரு மனநிலையை நமக்கு காட்டுகிறார். தோல்வியை தழுவுகின்றவன் இனி இதனிலிருந்து வெளியேற வேண்டும் என்று விரும்பி செல்வது வழக்கம். ஆனால் வெற்றியை சுவைக்கக்கூடிய ஒருவன் அந்த வெற்றியை மீண்டும் பெற வேண்டும் மீண்டும் பெற வேண்டும் என்று எண்ணுவது மனிதனுடைய இயல்பு. அந்த வகையில் நம்முடைய நாயனார் இந்த சூது விளையாட்டிலே முதல் முறை தோற்று போவார். எதிரிலே இருப்பவர்கள் அந்த வெற்றியின் சுவையை அனுபவிப்பார்கள். அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் நாம் வென்றுவிடலாம் என்று அவர்கள் விளையாட இவர் அதன் வழியாக இவர் தொடர்ந்து வெற்றியை பெற்று பொருள் ஈட்டுவார். அப்படி பொருள் ஈட்டக்கூடிய நிலையில் அந்த பிற்சூது பலமுறையும் வென்று பொருளாக்குகின்ற நாயனார் சொற்சூதால் மறுத்தாரை சுரிகை உருவி குத்தி நற்சூதர் என்னும் பெயர் பெற்றார் நானிலத்தில் என்று காட்டுகிறார். சூது விளையாடுகிற விளையாட்டில் யார் தோற்ற பிறகு பொருளை தரமாட்டேன் என்று மறுக்கிறார்களோ அவர்களை தன் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறுவாள் கொண்டு குத்தி அவரிடத்தில் பொருளை பறிப்பார். எனவே அந்த வகையில் உரிவை அதான் சொல்ல சுரிகை உருவி குத்தி நற்சூதர் என்கின்ற பெயரை பெறுகிறார் நம்முடைய நாயனார். இதில் நம்முடைய நாயனார் சூது விளையாட்டில் வந்த பொருளை எல்லாம் தன்னுடைய கரத்தால் அவற்றை தீண்டாமல் அமுது செய்கின்ற அன்பரை அழைத்து அந்த பொருளை அவர்கள் கையிலே கொடுத்து சிவனடியார்களுக்கு அமுது செய்ய வேண்டும் என்று பணிப்பார். தொண்டர்கள் வந்து அமுது செய்கின்ற பொழுது அவர்களெல்லாம் இருந்து அமுது செய்த பிறகு நிறைவாக தான் அமுது ஏற்றுக்கொள்வார். இவ்வாறு தொடர்ந்து அந்த பணியினை செய்து வந்த காரணத்தினால் சூதில் வந்த பொருளை இறைவன் அடியவருக்கு ஆக்கிய காரணத்தினால் நற்சூதர் என போற்றப்பெறுகிறார் நம்முடைய நாயனார். இறைவனுடைய திருவடி நீழலில் தொண்டின் காரணமாக இரண்டர கலந்தார். அன்பர் பெருமக்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ் பக்தி யூடியூப் சேனலில். திருச்சிற்றம்பலம்.